Chai with Chitra. இன்றைய சாய் சித்ரா நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் நகைச்சுவை நடிகர் பாவா லட்சுமணன். தயாரிப்பு நிர்வாகியாகவும் நகைச்சுவை நடிகராகவும் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் சினிமாவிலே வலம் வந்து கொண்டிருக்கின்ற பாபா லட்சுமணன் தன் திரையுலக அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். Chai with Chitra. வணக்கம். வணக்கம் சார். சினிமாவில் நீங்களும் பல துறைகளில் வலம் வந்துட்டீங்க. நிஜமாவே சினிமா மேலே ஆர்வம் இருந்ததா இல்லை தற்செயலாக இந்த வாய்ப்பு அமைஞ்சுதா? தற்சயமாக இல்லாமல் அமைஞ்சது தான். பேரனு கனவுலாம் கிடையாது. மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயில் வாசலில் ஷூட்டிங் நடந்துருந்துச்சு. அந்த ஷூட்டிங் வேடிக்கை பார்க்க போயிருந்தேன். அப்போ நான் எனக்கு ஒரு 7 வயசு இருக்கும். அப்போ வந்து அங்கே ஒரு பெரிய ஒரு கண்ணாடி போட்டவர் வந்து தம்பி இங்கே வாடா அப்படின்னாரு. கிட்ட போனேன். தம்பி எங்கள் படத்தில் நடிக்கிறியா அப்படின்னாரு. எங்கள் வீட்டில் கேளுங்கன்னாரு. வந்து கேட்டாங்க. அந்த டைரக்டர் வந்து திருமலை மகாலிங்கம், மெட்ராஸ் ஸ்ட்ரீட், பாண்டிச்சேரி பண்ணவங்க. அவங்க உயிரோவியம்னு ஒரு படம் எடுத்தாங்க. இன்றைக்கி பிரபல டான்ஸ் மாஸ்டர் சின்னி பிரகாஷ் தான் அந்த படத்துக்கு ஹீரோ. அந்த சின்னி பிரகாஷ் கூட சின்ன பையன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட இருப்பாங்க. ராஜ்கபூர் சார் படங்கள்லாம் வருவாங்களா அந்த மாதிரி அதில் நான் வந்து சிலமட்டிக்கு நடித்தேன். அந்த படத்தில் வந்து பிஜி கணேசன் ஒருத்தர் நடிக்க வந்தார். அவரோட நட்பு கிடச்சி தம்பி எங்கடா இருக்கேன்னாரு. மேலமாசி, நான் மேலமாசி கடைசிலாம் இருக்கேன், நல்லா நடிக்கிறேன், நீ அடிக்கடி வந்து பாருனாரு. அவர் வந்து காங்கிரஸ்காரர், தலைவரை கூப்பிடுவோம். அவர் அப்படி பார்த்துக்கிட்ட இது ஒரு நாள் வந்து மெட்ராஸ் வந்து ஒரு டைரக்டர் விடாரு, நான் அவர்கிட்ட அறிமுகப்படுத்தி விட்றேன், அடிக்கடி அவரை பார்த்துக்க, அவர் நல்ல வாய்ப்பு தருவார்னாரு. அவர் தான் கிருபா சங்கர். அவர் செல்லமாக எல்லா பேர் நைனான்னு கூப்பிடுவாங்க. நடிகர் பாண்டியனோட ஜெயராம் ஹோட்டலில் தங்கியிருந்தார். நான் கூப்பிட்டு போய் பார்த்தோன்னே அவர் அடிக்கடி வரும்போது பார்ப்போம். அப்புறம் 9th முடித்து ஃபெயில் ஆகிட்டேன். அப்போ வீட்டில் இருந்தேன். இப்போ நைனா வந்தார், தலைவர் வந்தார், விஜய் கணேசன் வந்து என்னை கூப்பிட்டு போனார். டேய், உன்னை மாதிரி பசங்க தான்டா பாரதியை தேடிட்டு இருக்காரு, பெட்டி போய்க்கெல்லாம் எடுத்துகிட்டு வாடானாரு. ஆமாம், முத நைனா வந்து என்னை ஃப்ளைட்லாம் கூப்பிட்டு வந்தார் மெட்ராஸ்க்கு. ஃப்ளைட்டில் கூப்பிட்டு வந்து பாம்பு ரோட்டில் ரூம் போட்டு பானு விஜயாவில் போய் ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு எல்லைமன் காலையில் பாரதிராஜா சார் ஆஃபீஸ் கூப்பிட்டு போனார். ஒரு மாலை ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போனோம். அப்போ ஜெயராஜ் சார் இருந்தார். நைனா பையன் நல்லா தான் இருக்கான், அண்ணன் இப்போ வந்துடுவார்னாரு. உடனே பாரதிராஜ் சார் வந்தார். அவருக்கு மாலையை போட்டு எலுமிச்சம் கொடுத்து, நைனா பையன் நல்ல பையன், ஐயர் பையன் மாதிரி தான் இருக்கான், ரொம்ப சின்ன பையனாக இருக்கான், எதுக்கு ஒரு 3 நாள் வெயிட் பண்ணுங்கன்னாரு. அப்புறம் 3 நாள் பாம்பூரில் வெயிட் பண்ணியிருந்தேன். 3ஆம் நாள் வந்து கார்த்திக் கிடச்சிட்டாரு. கார்த்திக் கிடச்சின்னா அவர் அதில் ஹீரோ ஆகிட்டார். அதான் அழகிரோட படம். அப்போ நைனா கேட்டார், அந்த 5 பசங்க ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஏதாவது போட்டுங்கன்னாரு. இல்லை நைனா அவங்கள ஏற்கனவே செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னாரு. அப்படியே அந்த இது இருந்துச்சு. அப்புறம் பாம்பூரோட தங்கியிருந்தேன். நான் ஊருக்கு போயிட்டு வரேன், மதுரைக்கு வந்தேன். ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் சொந்தக்காரெலாம் கிண்டல் பண்ணாங்க, பாரதிராஜா நடிக்க போகிறேன்னு சொல்லி ஏமாற்றிருக்கேன் அப்படின்னா. உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த வாய்ப்புக்கு வரி போன போது? எனக்கு சங்கடமாக இருந்துச்சு. இந்த ஃப்ரெண்ட்ஸு எல்லா பேரும் சொந்தக்காரெலாம் கிண்டல் பண்ணவங்க ரொம்ப எனக்கு கண்ணீர் விட்டுட்டேன். ரொம்ப அழுதுகிட்டேன். அப்புறமேல அம்மாட்ட சொன்னேன், அம்மா நான் மெட்ராஸ் போகிறேம்மா, எப்படியோ ஒரு படத்தில் நடிச்சுதான் மதுரைக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் மெட்ராஸுக்கு வந்துட்டேன். வந்துட்டு பல கஷ்டப்பட்டேன். எந்த பாம்பு ரோட்டில் தங்கியிருந்தனோ அந்த பாம்புக்கு பெயிண்டிங் வேலைலாம் பார்த்துருந்தேன். தங்கிட்டு அப்புறம் ரோட்டில் படிச்சுட்டு இந்த சுண்ணாம்பு அடிக்கிற வேலைக்கு போயிருந்தேன். ஒரு பீடாக்கல்ல அவங்க தங்க இடம் கொடுத்தாங்க. காலையில் வேலை செஞ்சு நைட்டு பீடாக்கல்ல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன். தங்க வீட்டில் இடம் கொடுத்தாங்க. அப்படி இந்த வேலை பார்த்துக்கும்போது 5 வருஷம் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு மஞ்சக்கமானம் வந்துடுச்சு. மஞ்சக்கமானம் வந்து படத்துக்கு இருந்தேன், திருப்பதி போயிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா வந்து, எங்கள் தம்பி லட்சுமணன் எங்கப்பா, அந்த படத்துக்கார், எப்பா என் பையன் குண்டு குண்டாக இருப்பாப்பா, ஆள் சிவப்பாக இருப்பான். இல்லைங்கம்மா, அவருக்கு வந்து மஞ்சக்கமானம் வந்து ஆஸ்பத்திரி ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், திருப்பதிக்கு போய் மொட்டை போட்டு வந்து படுத்திருக்காரு. அம்மான்னு கூப்பிட்டேன். டேய் போடா, நீ யாருடா அப்படின்னாங்க. அடையாளம் தெரியல. அம்மா நான் தாம்மான்னேன். அப்புறம் இந்த நெத்தியில் ஒரு ப்ளஸ் இருக்கும், அதை வச்சு கண்டுபிடிச்சிட்டு அந்த செருப்பை கொண்டு அடித்தாங்க. அடிச்சுட்டு ஆட்டோவில் ஏறுறாங்க. நேராக வந்து மதுரைக்கு ட்ரெயினில் டிக்கெட் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் அப்படியே இருந்தேன். எனக்கு மனசுக்குள்ளே ஒருத்தலாக இருந்துச்சு, நான் எப்படியாவது மெட்ராஸ் போகணுமானே. சரிடா, நம்ம அழகர் பில்டிங் கான்ட்ராக்ட்லாம் செய்கிறாரு, அவர்கிட்ட சூப்பர்வைசராக வேலை பார்த்துக்கிட்டு அப்படி சான்ஸ் தர்றேன் நான். அப்படி மெட்ராஸ்க்கு வந்து எங்கள் மாமாட்ட சேர்த்தாங்க. ஞாயிற்றுக்கிழமை சான்ஸ் கேள்றா அப்படின்னாரு. எங்கள் மாமா ஒரு டிவி சுட்டி வாங்கி கொடுத்தாரு. அந்த சந்தர்ப்பத்தில் தான் கிருபாசங்கரோட வளர்ப்பு பையன் ராஜேந்திரகுமார், ஆமாம்,
அவருக்கு வந்து பிரிவோம் சந்திப்போம்னு படம் பூஜை போட்டார். அந்த பூஜைக்கு வந்துருந்தார். அந்த பூஜைக்கு போனேன். ஏவிஎம் நடந்துச்சு. அந்த படத்தில் ப்ரொடக்ஷன் வேலையும் பார்த்துக்கிட்டு நடிக்கவும் செஞ்சேன். அந்த படத்தில் விக்ரம் சார் ஃபஸ்ட்டு சினிமாக்குள்ளே என்ட்ரி. ஆமாம். அது என்ட்ரி ஆகும்போது அவர் பேர் சுப்பிரமணி. இப்போ ராஜகுமார் சொன்னார், சுப்பிரமணி லட்சுமணன் நல்ல பையன், நீ டைரக்டரானா அவனை வச்சுக்காமனார். சரிங்க சார்னார். அப்புறம் அந்த படம் வந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் நின்று போச்சு. ஒரு பார்ட்னர் வந்து சிலோன்காரரு, அடிக்கடி போனான்னா வரமாட்டார். எந்த படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை பார்த்தாரோ அந்த படத்தோட கிளைமாக்ஸ் 2 கேமரா வச்சுக்கும்போது விக்ரம் சார் தான் டைரக்ஷன் பண்ணி கொடுத்தாரு பின்னாடி. ஆமாம் டேரக்டர் ஆனது. ஆமாம். இதுக்கு நடுவில் நீங்கள் சான்ஸ் கேட்டு எந்தெந்த டேரக்டர்லாம் போய் பார்த்தீங்க? நான் சான்ஸ் கேட்டு எங்கேயும் போனதில்லை. நைனா கூட இருந்தேன். கேஎஸ் ராஜான்னு ஒரு டைரக்டர்கிட்ட போய் அவருக்கு ஆஃபீஸில் கொஞ்ச நாள் இருந்தேன். நைனா எங்கேயும் போகாதான்னாரு. அப்போ நைனா கேரளா வச்சு அம்மன் படங்கள்லாம் எடுத்துக்கிட்டாரு. ஆமாம். அப்புறம் புதியும் பிறக்குன்னு ஒரு படம் எடுத்தார். அந்த படத்தில் நடித்தேன் நான். ஜெயசுவர் தங்கச்சி சிவாசிங்கர் டான்ஸ் ஆடுவேன். அந்த படத்தால் நளினிகாந்த் அறிமுகம். அது 2 டைரக்டர், பிஆர் சோமு நைனா டைரக்ட் பண்ணாங்க. அவர் நைனா பண்ணதில் ரிலீஸ் ஆனது அதை விட ரகசியம் தான். மற்ற எந்த படமும் ரிலீஸ் ஆகலை. புல்வெளி பொழுதுன்னு ஒரு படம் பண்ணார். ஆமாம். அதுக்கப்புறம் வந்து நைனாவும் கொஞ்சம் நொடிச்சு போயிட்டார். வேறு வழி இல்லாமல் நான் எங்கள் மாமாட்ட தங்கிட்டு இப்படியே வாய்ப்பு கேட்கும்போது விக்ரம் சார் அப்புறம் வந்து சுண்ணாம்படிக்க வந்து பீடாக்கல்ல இருக்கும்போது விஜயன் மாஸ்டர் தம்பி ரமேஷ்னு ஒருத்தர் அங்கே வந்தார். இன்றைக்கி இல்லை, அவர் தவறி போயிட்டார். தம்பி எங்கள் வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிக்கணும் அப்படின்னாரு. அப்போ விஜயன் மாஸ்டர் அழகிற 3வது தெருவில் ஒரு பில்டிங் வாங்கியிருந்தாங்க, பழைய பில்டிங். அவங்களுக்கு வந்து ரமேஷ்க்கு ஒரு ரூம் கொடுத்துருக்காரு. நான் போய் அது சொரணி சுண்ணாம்பு அடித்தேன். 1 வாரம் ஆச்சு. இப்போ விஜயன் மாஸ்டர் மனைவி வந்து, டே என்னடா 1 வாரமாக சொல்லிகிட்டு இருக்கான், சம்பளத்தை ஏற்றுறக்கா பண்ணுறேன் நான். தம்பி என்ன இல்லைக்கா, இது பழைய செவரு, சுண்ணாம்பு செவரு, நல்லா சுரண்டிட்டு இது பண்ணி அடிக்கணுங்க அப்படின்னு சொல்லி அடித்தோம். அங்கேயே ரமேஷ் இனிமேல் எங்கேயும் வேலைக்கு போவாரா, எங்கள் ரூமில் தங்கிக்க, சாப்பாடு சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஃபைட்லாம் கற்றுக் கொடுத்தாங்க. நான் ஸ்டண்டி சிவா, பீட்ரிகன் தங்கச்சிலாம் ஒன்றா கற்றுக்கிட்டோம். அங்கே ஒரு காலி இடம் இருக்குது மாஸ்டர் இடத்துல, அதில் கற்றுக்கிட்டோம். அப்புறம் மாஸ்டர் வந்து ஃபாலிங்லாம் நல்லா பண்ணுறான், உன்னை ஃபைட்டர் ஆக்கிடுவோன்னு சொல்லிட்டு மாஸ்டர் வந்து அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டார். மாஸ்டர் வீட்டில் இருந்தேன் ஒரு 3 வருஷம். அந்த பிள்ளைங்கள்லாம் பாசமாக இருந்தாங்க. இப்போ மாஸ்டர் வந்து எனக்கு கார்டு எடுக்கிறதுக்காக பேபி பிலிப்ஸ்னு ஒருத்தர் ஜிம்னாஸ்டிக் கற்றுக்கிட்டேன். அப்போ கார்டு எடுக்கிறதுக்காக ஃபார்ம்லாம் வாங்கி கொடுத்தாங்க. அம்மா அப்பாட்ட கையெழுத்து வாங்கினாங்க. எங்கள் அம்மா கையெழுத்து போட மாட்டேட்டாங்க. ஏமா அப்படின்னேன். டேய் ஏற்கனவே உனக்கு கால் உடஞ்ச கால், இதில் போய் உடஞ்சிக்கிறதுனா யாரும் உன்னை பார்க்க மாட்டாங்கடா, அதனால் வந்து அதெல்லாம் வேணான்னாங்க. அப்போல்லாம் வந்து யூனியன் வந்து அம்மா அப்பா கையெழுத்து போடணும், ஸ்டண்ட் யூனியனில். அப்புறம் வேணான்னாங்க. அப்புறம் மாஸ்டர் கூட இருந்தேன். இப்போ ஒரு நாள் வந்து கோடம்பாக்கத்தில் வந்து வேலுப்பால் நிலையம் இருக்குது. அங்கே விக்ரம் சார் வந்து பால் சாப்பிட வந்தார். லட்சுமணா இந்த மாஸ்டர் வீட்டிலாம் இருக்கியா அப்படின்னாரு. நாளைக்கு காலையில் அங்கே எத்தனை மணிக்கு வேலை முடியும் சார், நீங்கள் சொன்னீங்கன்னா வந்துடுறேன் சார், அக்காட்ட சொன்னால் விட்டுருவாங்க சார். சார் நாளைக்கு காலையில் நீ ஒரு 7 மணிக்கு வா, காளிகாம்பல் கோயிலுக்கு போவோம் அப்படின்னாரு. அப்போ 7 மணிக்கு டைரக்டர் போய் பார்த்தேன் குமரங்காணியில். மவுண்ட் மூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் நானும் டைரக்டர் காளிகாம்பல் 3 பேர் போகிறோமே அப்படின்னாரு. ஆட்டோ டிரைவர் சேர்த்துங்க 4 பேருன்னாரு. நேராக காளிகாம்பல் கோயில் போய் சாமி கும்பிட்டுட்டு புது வருஷத்து ஸ்கிரிப்டை வச்சுட்டு சௌத்ரி சாருக்கு வந்தோம். இந்தி பிரச்சார சபா. டைரக்டர் என்ன ஒரு 10 நிமிஷம் சொல்லுவேன்னாரு. டைரக்டர் கதை சொல்ல ஆரம்பித்தார். 1.5 மணி நேரம் ஆச்சு. சௌத் சார் ரொம்ப பிடிச்சி போய் அங்கேயே கைத்தட்டு விக்ரம் சார் கட்டி பிடிச்சார். தமிழ் ஃபீல்டை பற்றி எனக்கு தெரியாது, நீங்களே பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ டைரக்டர் வந்து யார் நல்ல மேனேஜராக போடணுமே அப்படின்னாரு. சார் நான் வந்து விஜயன் மாஸ்டர் வீட்டில் வேலை பார்த்தேன், அவங்க ஒய்ஃபோட தங்கச்சி வீட்டுக்காரர் தான் சுப்பிரமணியம் சார். அவர் ஆர் சுந்தரராஜன் படம் பத்மினி பிக்சர்ஸில் வேலை பார்த்தார். சரி போய் சொல்கிறான்னாரு. நம்ம ஐயாட்ட சொன்னோம், ஐயா மாதிரி விக்ரமான ஒருத்தர் டைரக்ஷன் பண்ணுறாரு, நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி தருந்தாரு. டேய் நான் பெரிய பெரிய படம்லாம் ஒர்க் பண்ணுறேன்டா, யாரோ ஒருத்தர் தெரியாத கம்மியான போய் ஒர்க் பண்ணி என் பேரை கெடுத்துறாடான்னு. இப்போ 2 நாள் கூப்பிட்டேன் வரல. ஆமாம். 3ஆவது நாள் டைரக்டரே வந்துட்டார் ஏகாம்பரம் ஸ்ட்ரீட்டுக்கு. அவர் இவர் தான் விக்ரமன்னு. தம்பி ஏன் தம்பி நான் வந்துருப்பேனே அப்படின்னா. இல்லை நீங்கள் 2 நாளாக வரல, நான் சௌத்ரி சார் பட்ஜெட்லாம் கொடுக்கணுன்னாரு. சுப்பிரமணியம் சார் வந்தார், உட்காந்தார், பட்ஜெட் போட்டார், டக்குன்னு ஃபோன் பண்ணார். 4 ஆர்டிஸ்ட் எங்கே வர வச்சிட்டார். முரளி, ஆனந்த் பாபு, எல்லா பேரும் எங்கே வர வச்சுனார். ஒரு டைரக்டர் ஷாக் ஆகிட்டார். என்னங்க சார் நீங்கள் சொன்னோடனே டக்கு வர வச்சிங்க, அதெல்லாம் ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேலை. 4 பேர் வந்தாங்க, டக்கு அக்ரிமெண்ட் போட்டாங்க. அப்புறம் சித்தாரா புக் பண்ணாங்க, ஷூட்டிங் போச்சு. அந்த படம் தான் புது வருஷம் தான். அந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணலாம், நான் ஒரு சீன் நடிச்சிருப்பேன். நடிச்சிட்டு டைரக்டர் கூட அப்படியே டைரக்டர் தம்பி மாதிரி வச்சுருந்தார். அந்த படத்தில் ஒர்க் பண்ணிங்களா? ப்ரொடக்ஷனில் இல்லை. ப்ரொடக்ஷனில் இல்லை, அதில் வந்து நடித்தேன்.
டைரக்டர் கூட உட்காந்து டைலாக்லாம் காப்பி பண்ணி கொடுப்பேன். ம் கையெழுத்து நல்லா இருக்குனால. ம் இப்போ டைரக்டர் வந்து வச்சுங்கன்னா எங்கள் வீடு வேறு வீடு பாருனாரு. ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு பார்த்து அங்கே தங்கியிருந்தோம். அப்புறம் பெரும்புலி வந்தோடனே டைரக்டர் எனக்கு கார்டு எடுத்து கொடுத்தாரு. ம் அப்படியே நடிக்கவும் மேனேஜராக வேலை பார்த்துருக்கேன். எந்த படம் முதல்ல நீங்கள் மேனேஜராக வேலை பார்த்து? பெரும்புலி. பெரும்புள்ளி. ஆமாம். தனியாக நீங்கள் தான் மேனேஜரா? இல்லை 3 ஆனந்த்னு ஒருத்தர் இருந்தார். ஆ கூட சேர்ந்து நான் அசிஸ்டண்ட் கேஷியர் மாதிரி பண்ணியிருந்தேன். ம் எப்படி இருந்தது மேனேஜராக பணியாற்றி அனுபவம்? மேனேஜராக பணியாற்றுறது இந்த காலத்து மேனேஜருக்கு ஈஸி. வாட்ஸ்அப் இதுன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க. ஒரு டிக்கெட் போனால் கூட அனுப்பிச்சி விட்றாங்க. அப்போல்லாம் வந்து நாங்கள் டிக்கெட் போட்டு அவங்கள வீட்டில் பிக்கப் பண்ணி ட்ரெயின் ஏற்றி மூவ் பண்ண பிறகு தான் ஒரு திருப்தி அடைவோம். அப்போ வேலை ரொம்ப கஷ்டம். இப்போ தான் ஈஸியாக இருக்குது. பெரும்புள்ளியில் தான் பாபு வந்து முக்கியமான கதாபாத்திரம் பண்ணார். மறக்கக்கூடிய மனுஷன். அவர் மாதிரி இங்கிலீஷ்லாம் பேச முடியாது. ஆ ரொம்ப அருமையாக பேசுவார். சுமாரங்கனத்தெல்லாம் வந்து பேசினோடனே வேடிக்கை பார்த்துட்டே இருப்பாங்க. ஆ அவர் அங்கே நடிச்சுக்கிருந்தார். அந்த நேரத்தில் அவருக்கு டக்குன்னு ஒரு 10 படம் புக் ஆயிடுச்சு. ஆ அந்த நேரத்தில் வந்து மனசார வாழ்த்துங்கன்னு சொல்லிட்டு ஜெகன் முருகதாஸ் கூட இருக்கார். அந்த படம் பண்ணார். ஒரு சிலோன் ப்ரொடியூசரு. மாடக்குளர் ரவி ஃபைட் மாஸ்டரு. அது வேணாங்க மாஸ்டர், வேணாங்க பாபு, ரிஸ்கானது. ஏன்னா அவர் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டே இருப்பார். ஆமாம். யாருக்கும் தெரியாது. டே மணி அப்படிம்பார். ஃப்ளாஸ்க் கொண்டுருவான். ஃப்ளாஸ்கில் ஊற்றினா பிளாக் டீன்னு சொல்லுவார். அதை சாப்பிடுவார். எவ்வளோ போராடினாங்க. குதிச்சார். குதித்த உடனே அம்மான்னு கத்துனார். தூக்கி கொண்டு போய் கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. 6 மாதத்துக்கு தான் அப்புறம் தான் தெரியும் அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்காருன்னு அவருக்கே. இந்த முதல் தரம் குச்சப்போது ஒன்றும் பிரச்சனை இல்லையாமல் 2வது தரம் குச்சதா? 2வது தரம் குதிச்ச பிறகு தான் பிரச்சனையாச்சு. வேணான்னு தடுத்துருக்காங்க. மேலே போய் கையெல்லாம் பிடிச்சிருக்காங்க. அவர் வந்து குதிச்சார். தெரியல, நிதானம் இல்லை. 6 மாதத்துக்கு அப்புறம் தான் அவர் ஆஸ்பத்திரிக்கேன்னு தெரியுது. மெட்ராஸுக்கு கூட்டு வந்து அவர் ராஜாராம் மினிஸ்டர் இருக்கார். ஆமாம், அவங்க தங்கச்சியோட பையன் தான். ஆமாம். அவர் வந்து அவங்க வீட்டில் வச்சுருந்தார். நாங்கள் ஒரு தடவை பார்க்க போனோம். சினிமாக்காரனே உள்ளே விடான்ட்டார். நாங்களாம் கெடுத்த மாதிரி அப்படி இருந்தார். ஆனால் எங்கள் படம் முடிஞ்சிருச்சு. மற்ற படங்கள்லாம் அப்படியே அப்படியே இருந்துச்சு. ஒரு நல்ல மனிதன். நாங்கள் வீட்டுக்கெல்லாம் போவோம். அவங்க அப்பா கூட பேங்கில் ஏதோ மேனேஜரு. போனோம்னா எங்களுக்கு தகுந்த உபசரிப்பு எல்லாம் சாப்பாடெலாம் பண்ணி அனுப்பி விடுவார். நம்ம நைனா பையன் அதில் ஒர்க் பண்ணார், கிருபாசரவனை. அவருக்கு ரொம்ப ஃபிட்டு. டெய்லி வர சொல்லிடுவார். இன்றைக்கி அவர் இல்லை. கடைசி வரைக்கும் உங்கள் டீம் தான் பார்த்துக்கிட்டாங்க. நாங்கள் பொண்ணுவோம் சார், நீங்கள் மாதம் ஏதோ தகுந்த உதவிலாம் செஞ்சாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படி பழகுவார் அப்போ அந்த படத்தை? ரொம்ப நல்லா பழகுவார். அவர் மெட்ராஸ்லாங்கலாம் பேசினாலும் அப்படி பேசுவார். அவர் ஆள் தான் உருவம். அப்படி இங்கிலீஷ்லாம் பேசினாலும் அப்படியே ஃபாரினர்ஸ் மாதிரி பேசுவார். நல்ல மனுஷன். ஒரு டைம் சொல்லி கொடுத்தோம்னா அப்படியே டபுளாக பண்ணுவார். சில நேரத்தில் கேட்பார், சார் டைலாக் சேர்த்துக்கலாமா சார்? சேர்த்துங்க பாபுன்பார். டைரக்டருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அவரை புக் பண்ண உடனே 10-15 படம் வரிசையாக புக் பண்ணாங்க. இன்றைக்கி இருந்தாருன்னா அவர் லீடிங் ஹீரோ வந்திருப்பார். ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜராக பணியாற்றுறதுல என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கிறதோ அந்த படத்தை நீங்கள் உணர்ந்தீங்க? அதாவது எது தப்பு நடந்தாலும் எங்கள் மேலே பழி போட்டுருவாங்க. அதனால் கரெக்ட் டயத்துக்கு கூட்டு போய் ஆர்டிஸ்ட்டை ட்ரெயினில் பிக்கப் பண்ணி லாட்ஜில் குளிக்க வச்சு ஸ்பாட்டில் விடுற வரைக்கும் எங்களுக்கு வந்து இதாகாது. போயிட்டு சார் மாதிரி வந்துட்டாங்க சார், துணிச்சக்கரை வந்துட்டார் அப்படிங்களா அப்படின்னு. சரி நல்லதாக பண்ணீங்க அப்படின்னா. நெக்ஸ்ட்டு அடுத்து உங்களுக்கு முடிஞ்சவொன்னே அவங்களை கொண்டு போய் ட்ரெயினில் ஏற்றி விடணும். அவங்க வழியில் எங்கே நிப்பாட்டணும். இவ்வளோ பிரச்சனைகள்லாம் சமாளிக்க வேண்டியது. அவங்களும் எங்களை தான் கேட்பாங்க. ப்ரொடியூசர்கிட்ட எங்களை மாட்டி விட்டுருவாங்க. ஏதாவது பிரச்சனை சந்திக்க வேண்டிய சூழல் வந்து அப்போ நிறைய வந்து என்ன முக்கியமான பிரச்சனை? வினய் சக்கரவர்த்தி வந்து காலைல 7 மணிக்கு வர சொன்னார் டைரக்டர் வெயிட்டிங்கு எல்லாம் இது பண்ணுறாங்க. அவர் வரவே இல்லை. ரூமில் போய் சொல்லிட்டு நாங்கள் கீழே வெயிட் பண்ணுறோம்மா மணி ஹோட்டலில். வரவே இல்லை. பொள்ளாச்சியில். அப்புறமேலும் வந்து போய் தட்டி, என்ன சார் 7 மணிக்கு சார் சொன்னார், நீங்கள் என்ன தூங்கிட்டீங்க அப்படின்னாரு. ஒன்று மேக்கப் பண்ண போய் அடிச்சிட்டார். ஏன்டா உன்னை 5:30 மணிக்கு எழுப்பிவிட சொன்னேன், ஏன்டா இல்லை போயினார் வினய் சக்கரவர்த்தி. ஆமாம், அவன் மேக்கப் பண்ணி சிவாஜிக்கெலாம் கிளாஸ் ஒர்க் பண்ணு. அவன் திருப்பி சேர கொண்டு அடிச்சிட்டான். ஏன்டா நீலாம் ஒரு ஆள் கருவா போய, நான் சிவாஜிக்கும் மேக்கப் போட்டவன் வினய் சக்கரவர்த்தி. உனக்கெல்லாம் மேக்கப் பண்ணணுமா? சிறுப்பங்கண்டி பண்ணாயா அப்படின்ட்டார். உன்னை வந்து அடித்தவனை சிறுதான் பார்த்தாங்க, கதவு மூட்டுறா எல்லாம் பார்க்குறாங்கடா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் லேட்டாக வந்தார். டைரக்டர் வந்து நான் உங்கள் மேலே பெரிய மரியாதை வச்சுருந்தேன் சார், நீங்கள் வந்து இந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னார். சாரி தம்பி, கொஞ்சம் டயர்டாகிடுச்சு தூங்கிட்டேன் அப்படின்னாரு. இந்த மாதிரி நிறையா பிரச்சனை நடந்திருக்கு. அப்போல்லாம் ஃபிலிமு நான் அந்த கேன்லாம் நாங்களே கொண்டு வருவோம். வரும்போது ட்ரெயினில் வரும்போது ட்ரெயினில் தெரிஞ்சால் பிடிச்சிக்குவாங்க. அதுக்காக ஒரு சூட் கேஸ் மாதிரி வச்சு அது வந்து ஃபிலிம் இல்லாமல் மேலே துணிலாம் வச்சு கொண்டு வருவோம். வந்து லேபில் கொடுக்குற வரைக்கும் எங்களுக்கு நிம்மதி இருக்காது. கரெக்ட். அதை கொடுத்து டெவலப் ஆகிற வரைக்கும் எங்களுக்கு இதாகும்.
முதல் படம் மிகப்பெரிய வெற்றி விக்ரமனுக்கு, பெரும்புள்ளி சரியாக போகல. எப்படி இருந்தது அப்போ அவருடைய? ரொம்ப கஷ்டப்பட்டோம். ரொம்ப அதாவது புதுவை சைட்டான வீடு வாங்கிட்டார் கல்லா பிளாட்டில். வீடு வாங்கிட்டு, அதாவது பிறவிலே பெரிய கோடீஸ்வரன். ஆமாம், கோடீஸ்வரன் இருந்து கஷ்டப்பட்டார். வீட்டில் 5 பைசா கேட்க மாட்டார். புது வருஷம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும் நம்ம பையன் தான் விக்ரமன் சொல்லி அவங்க வீட்டுக்கு. அப்புறம் பணமெல்லாம் வாங்கவே மாட்டார். ரொம்ப கஷ்டப்பட்டு பொறுமையாக இருந்தார். அவர் பொள்ளாச்சியில் அசோகன் லோக்கல் மேனேஜர். சார் என்னட்ட கொஞ்சம் காசு இருக்குது சார், ஒரு படம் பண்ணலான்னு சொல்லி முரளியை வச்சு பூஜை போட்டோம். முரளி கடைசி நேரத்தில் இன்னும் லோக்கல் மேனேஜர் இவன்ட்டு போய் எப்படி காசு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு முரளி அவாய்ட் பண்ணிட்டார். படம் நடிக்க மாட்டேன்ட்டார். அப்புறமேல் டைரக்டர் வந்து அருணாச்சல் தான் முரளிக்கு டேட்டு பார்த்துட்டார். அவர் போய் சொன்னார், சார் வாங்க சார், டைரக்டர் ஃபஸ்ட்டு படம் உங்களுக்கு இட்டு கொடுத்தாரு, நான் கஷ்டப்படுறாரு, பண்ணுங்கள் சார், போட அவன் வேலையை போடுறான்ட்டார். உடனே ஆனந்த் பாபு சார் ஃபோன் போட்டார். அப்போல்லாம் லேண்ட்லைன் தான். உடனே வந்துட்டார் ஆனந்த் பாபு. வந்தவொடனே டக்குன்னு ஷூட்டிங் ஆரம்பித்தோம். அந்த பரங்கி மலைக்கு மேலே செட்டு போட்டோம். ஷூட்டிங் ஆரம்பித்து நல்லபடியாக முடிஞ்சிச்சு. கடைசியில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப தடுமாற்றமாக இருந்துச்சு. அதான் சவுதி சார்ட்ட பணம் கொடுத்து இப்போ சவுதி சார் ரிலீஸ் பண்ணார். இன்றைக்கி கூட ரைட்ஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஆனால் அந்த படம் நல்லா போச்சு. நல்லா போச்சு. சவுதி சார் ரொம்ப ஹாப்பி. அதில் தான் சிற்பிக்கு நீங்கள் வாய்ப்பு வாங்கி கொடுத்தீங்களா? ஆமாம், சிற்பி சார் வந்து விக்ரமன் சாரை பார்க்க வருவார் வேளாளர் ஸ்ட்ரீட்டில். பார்க்க வரும்போது அவர் டைரக்டர் போன பிறகு ஒரு பக்கெட் வச்சு பாட்டு பாடுவார். பாட்டு பாடிட்டு இருப்போம். நான் கேஸில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ டைரக்டர் வந்து சிற்பி சார் வருவார், நாங்கள் சமைச்சு சாப்பிடுவோம். ஏன்னா டைரக்டர் போனாலும் ஈவினிங் தான் வருவார். அப்போ டைரக்டர் வந்து பாத்ரூமில், நீங்கள் விக்ரமெல்லாம் ஒரே ரூமில் தங்கியிருந்தீங்களா? ஆமாம், ஒரே வீட்டில். ஓ, வேளாளர் ஸ்ட்ரீட்டில். இப்போ டைரக்டர் பாத்ரூம் போது அந்த கேசட் போட்டேன். செந்தமிழில் சொல்ல எடுத்து நான் பாட்டு பாடவா கேட்டார். அப்படியே ஒரு என்ன என் கேசட் புதுசாக இருக்குன்னாரு. சார் சிற்பி சார் பாடினார், ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், போடியானார். 5 தடவை போட்டார். சிற்பி வந்து உட்கார வையானார். சிற்பி சார் வந்தேன். டைரக்டர் வந்தார். இந்த இதான் போட்டு காமிச்சேன். இந்த தேவார பாட்டு என் காதோரம் கேட்டு அதை ரொம்ப ஃபீல் பண்ணிட்டார். அவங்க ஒன்று சிற்பி வாங்க உங்களாம் தேடிக்கிறேன், இப்போ ஒரு படம் நான் பேசுகிறப்பெல்லாம் பண்ணுறேன், நீங்கள் தான் மியூசிக் பண்ணுறீங்க, கம்போசிங் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு பாட்டு பண்ணார். ஆமாம், அந்த பாட்டு தேவார பாட்டு. அந்த பாட்டு தான் ஏழே இளங்கிரி எனக்காலாம் பெரிய ஹிட்டாச்சு. ஜெயசுதாஸ் வந்து பாடினார். ஜெயசுதாஸ் காசே வாங்க மாட்டேன்ட்டார். அப்படியா? ஆமாம். ஏன்னா வந்து டைரக்டரோட சொந்தக்கார அழகிரி மாமான்னு ஒருத்தர் இருக்கார். அவர் ஜெயசுதாஸோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, கச்சேரியெல்லாம் நடத்துவார். சரி, இவருக்கு 2ஆம் படம் ஃப்ளாப் ஆகி பண்ணுறாங்க, காசு மாட்டார். அந்த மாதிரி ஒரு பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த பிஜிபியில் ரெக்கார்டிங் தேட்டர் பண்ணோம். இந்த படத்தில் என்ன மறக்க முடியாத அனுபவம்? மறக்க முடியாத அனுபவம் வந்து எல்லா காட்சிகளும் தத்ரூபமாக இருக்கும். அந்த பேரன் கேரக்டருக்கு யாரை போடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த மாஸ்டர் மகேந்திரன் ஒரு பையன் இருக்கான், அவனை கூப்பிட்டு வந்தாங்க. அவன் வந்தோடனே நேராக உட்காந்துக்கிட்டு எத்தனை ஷாட் எடுப்பீங்க, என்ன டைலாகு, எப்படி கேமரா அங்கெல்லாம் வைப்பீங்கன்னாரு. அந்த படத்தினுடைய வெற்றிக்கு அப்புறம் தான் வானத்தை போல. ஆமாம், அந்த படத்துலையும் ஒர்க் பண்ணீங்களா நீங்கள்? ஆமாம், ஆஸ்கார் ரவி சார் முதல் படம். ஜெய்சால் மினிஸ் பாலைவனத்தில் டான்ஸ் மாஸ்டர் விஜயகாந்த் உட்காந்துருக்காரு. நாங்களும் பக்கத்தில் நிற்கிறோம். சின்னி பிரசார் தாவணியே என்ன மயக்கிறியே டங் டக் டங். விஜயகாந்த் அப்படி பார்த்தாரு. லிச்சிம்னு அந்த மர்ஸில் கூப்பிடுறாரு. வானத்தை போல படத்தை பொறுத்த வரைக்கும் பல நட்சத்திரங்கள். அதில் எப்படி சமாளிச்சிங்க அத்தனை பேர்? இல்லை சார், வந்து ஷாஜகான் ஒரு பக்கம், கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் ஒர்க் பண்ணார். ஆளுக்கால் டைலாக் சொல்லிக் கொடுப்பாங்க. இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஈஸியாக இருந்துச்சு. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.